ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பெண்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதை ஒரு கிளி மூலமா உங்களுக்கு ஒரு கதை மூலமா நான் சொல்றேன். ஒரு கிளி வந்து ஒரு மரத்துல உட்காந்துருந்துச்சு. வெளி உலகம் தெரியாத கிளின்னு கூட சொல்லலாம் அந்த கிளிய. அப்போ ஒரு வேடன் அந்த பக்கமா வர்றான். அந்த கிளி நல்லா அழகா இருக்க பார்த்து பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறான். அப்போ வந்து அந்த கிளி வந்து என்ன, அந்த கிளிக்கு தேவையான பழங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கிளி கண் முன்னாடி வைக்கிறாரு அந்த வேடன். அப்ப அந்த கிளி பார்த்துட்டு என்ன நினைக்குது அப்படின்னா, இவ்வளவு நல்லவனா இருக்கானே, நமக்காக இவ்வளவு பழங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு அந்த கிளி நினைச்சிட்டு உடனே வந்து அந்த கிளியை வந்து கூப்பிட்டு இந்த பழத்தை நீ எடுத்துக்கிற மாதிரி கையசை காட்டுறாங்க. அந்த கிளியும் பறந்து வந்து நான் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு சொல்லி அந்த பழத்தை நமக்காக இவ்வளவு பழங்கள் கொண்டு வந்திருக்காருன்னு சாப்பிடறதுக்கு ஆவலா வருது. வந்து அந்த பழத்தை கொத்தனனே தூண்டில் போட்டு அந்த கிளியை பிடிச்சிடுறாரு அந்த வேடன். இதுல இருந்து என்ன நீதி தெரியுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் அந்த கிளி யோசிச்சிருக்கணும். நமக்கு வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து தேவையான பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னா, காரணம் காரியம் இல்லாம யாரும் எதுவும் நமக்கு செய்ய மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு அந்த கிளி அந்த நேரத்துல யோசிக்கல. அப்படி யோசிக்காம செய்த ஒரு செயல்னால அந்த கூண்டுல வந்து அது சிக்கிக்கிச்சு. இதே மாதிரிதான் பெண்களும். இப்ப வந்து நம்ம ஒரு பண கஷ்டத்திலயோ மன கஷ்டத்திலயோ இருக்கோம் அப்படின்னா, யாராவது வந்து நம்மகிட்ட வந்து அந்த கஷ்டத்துல இருக்கப்ப அனுதாபமா யாராவது பேசினாங்க அப்படின்னா, அவங்க பேசுறதெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்பி சில தவறான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் அப்ப வந்து நீங்க அந்த தவறான விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றப்ப அவங்க உங்களை வந்து கேன்வாஸ் பண்ணிடுவாங்க. இப்படி கஷ்டத்துல இருக்காங்க, இப்படி உங்களை கஷ்டத்துல விட்டுட்டாங்களே, நானும் தான் நல்லா பாத்துக்கேன் அப்படி இப்படின்னு அந்த கேன்வாஸ் பண்றப்போ அவங்க பேசுறதா உண்மையை நம்பி அவங்க பின்னாடி போயிடுறீங்க. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். அந்த கிளி வந்து அது வரைக்கும் அந்த காட்டுல ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வேடன்ட்ட மாட்டி அந்த கூண்டு கிளியா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் பெண்கள் வாழ்க்கையும். நம்ம வந்து நம்ம இப்ப கணவரோட ஒரு சில கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுறது இயல்புதான். ஆனா அதுக்காக யாராவது ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க பேசுற அந்த மாயை வார்த்தைகளை யாருமே நம்ப கூடாது. இன்னைக்கு ஒரு விஷயம் அழகா இருக்கும், நாளைக்கு அந்த விஷயம் நமக்கு பிடிக்காம போயிடும். இதனால நம்ம பெண்கள் செய்யற தப்புனால பாதிக்கப்படுறது என்னன்னா, அவங்களோட குழந்தைகள், அவங்க கணவர், அவங்க சுத்தி இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே இவங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இவரோட ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் அவதூறா பேசி அவங்கள வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாம ஒரு ஓரத்துல உட்கார வச்சிடறாங்க. அதனால பெண்கள் ஒவ்வொரு முடிவும் ரொம்ப யோசிச்சு தெளிவா எடுக்கணும். இன்றைய காலகட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால இந்த பதிவு வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இதை சொல்லணும்னு நினைச்சுதான் இந்த பதிவை நான் உங்களுக்காக போடுறேன். அந்த பறவை எப்படி ஃப்ரீயா அந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருந்துச்சு, அந்த வேடன் பண்ண சூழ்ச்சி தெரியாம வந்து மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி பெண்களும், நம்ம கணவர் வந்து நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துப்பாங்க. ஒரு சில சண்டைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அது ஒரு வாரம் 2 வாரத்துல சரியாயிரும். அதற்காக யார்ட்டையோ ஆறுதல் தேடி போறோம்ன்றக்காக நம்மளும் போய் அவங்ககிட்ட சிக்கி அந்த கூண்டு கிளி மாதிரி மாட்டி அந்த வாழ்க்கையில சந்தோஷத்தையும் இழந்துடுறாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சுன்னு சொல்லி என்னைக்குமே நம்ம இருக்கிற இடம் தான் என்னைக்குமே நமக்கு பெஸ்ட். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். ஒவ்வொரு வீட்டுல அவங்களோட வலி வேதனையும் மேலோட்டமா பாக்குறப்ப எல்லாருமே நல்லா இருக்க மாதிரிதான் தெரியும். தயவுசெய்து இப்ப இருக்க பெண்கள் யாரும் நமக்கு வந்து ஒரு காசு கொடுக்குறேன், இவ்வளவு கஷ்டப்படுற, அதாவது வந்து இவ்வளவு மன வேதனையில இருக்கேன், உனக்கு நான் ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு இப்படி ஆறுதலாவும் நமக்கு சப்போர்ட் பண்ற விதமா எந்த ஒரு நபர் உங்ககிட்ட பேசினாலும் தயவு செய்து அந்த வார்த்தைகளுக்கு நீங்க மயங்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை தான் முழுக்க முழுக்க பாதிக்கும். எவ்வளவு பேர் தவறுகள் பண்ணிட்டு இப்ப வந்து சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நான் அன்னைக்கு யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது அப்படின்னு. அதுக்குதான் ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னா கோவத்துல எந்த முடிவு எடுக்காதீங்க. ரொம்ப நிதானமா நம்ம எடுக்கிற முடிவு நான் கரெக்டா, நம்ம இதனால நமக்கு எந்த பாதிப்பு வருமானு யோசிச்சு எடுங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னாவே மினிமம் ஒரு 500 ரூபாய் தேவை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் 2 நாள் 3 நாள் வச்சு இருப்பாங்கன்னு ஒழிஞ்சு வருஷ கணக்குல நமக்கு வச்சு எல்லாம் சோறு போட மாட்டாங்க. இதை எல்லா பெண்களும் புரிந்து நடந்துக்கணும். நான் இதனால வந்து நிறைய பேரோட குடும்பங்கள் செதஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பதிவு உங்களுக்காக போட்டுறேன். என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஒரு கிளி மூலியமா இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.